எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன் விசில் டெரர் ட்ரீடிங். இன்னைக்கு என்னோட வீடியோஸை பார்க்க வந்தவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் ப்ரீ ஷஃபிள் பண்ணி செட் ஆஃப் கார்ட்ஸ் வச்சுருக்கேன். இந்த வீடியோவை பார்க்க வர உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது, அதோட டிவைன் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அதோட ஆரக்கிள் கைடன்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். Page of Cups, Nine of Cups, Knight of Cups. ஸோ இங்கே எல்லாமே கப்ஸ்ன்னு வரும்போது மேபி இது எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆன ஒரு ரீடிங்காக மேபி இருக்கலாம். ஏன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஆர்வமாக ஒரு ப்ரப்போசலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் யாருக்காவது ப்ரப்போசல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்படி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் நீங்கள் அவங்களுக்கு ப்ரப்போசல் பண்ணுறதுக்கான இது ஒரு டைமாக இருக்கும். உங்களுக்கு மேபி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஏதாவது வரலாம். மேபி அது என்ன மாதிரியான ஒரு நபர் நேராகவே வந்து உங்ககிட்ட பேசலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் மெசேஜாகவே வரலாம். இது கூட மேபி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக இருக்கலாம். நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க உங்களை பற்றி தான் இப்போது ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களை பற்றியும் உங்களோட ஃப்யூச்சரை பற்றியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜஸ் வரலாம் அப்படின்றது இங்கே வந்து மெசேஜாக இருக்குது உங்களோட கரண்ட் எனர்ஜி. ஸோ இதை தாண்டி நீங்கள் என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து உங்களோட அன்கான்ஷியஸ், அதாவது உங்களோட இன்னர் செல்ஃப் உங்ககிட்ட ஏதோ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களை ஏதோ அது வந்து யோசிக்கணும் நீங்கள். அதாவது என்ன விஷயம் அது அப்படின்றத கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா உங்களோட இன்னர் செல்ஃபுக்கு நீங்கள் வந்து இப்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உங்களோட ஹார்ட் என்ன சொல்லுது அப்படின்றத கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்க அப்படின்றது உங்களோட கரண்ட் எனர்ஜியாக இருக்குது. இப்போ நைன் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு. நீங்கள் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன ஆசை கேட்குறீங்களோ அதை அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷ் இப்போ மேபி நடந்திருக்கலாம். அப்படி நடக்கல அப்படின்னா இந்த கார்டு வந்து ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு தான். அதாவது ஜீனி மேக்கர் விஷ் கார்டு இது. ஸோ நீங்கள் டிவைன் கிட்ட உங்களோட விஷ் என்ன அப்படின்றத கண்ணை மூடி ஏதாவது ஒரே ஒரு விஷ், நிறைய கேட்காதீங்க, ஏதாவது ஒரே ஒரு விஷ் நீங்கள் அவங்க கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அவங்க அதை உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்க. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு டெடிக்கேட்டடாக ஹார்ட் ஒர்க்காக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஜாபோ இல்லை கரியரோ பிஸ்னஸோ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், ஹார்ட் ஒர்க் கொடுத்து அதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் அப்படின்றது இங்கே மெசேஜஸாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போது இந்த நிமிஷம் ரொம்ப மன நிம்மதியோட நிறைவோட டிவைன் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேளுங்க அப்படின்றது இங்கே கரண்ட் எனர்ஜியாக இருக்குது. ஸோ நைட் ஆஃப் கப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங்ஸை நீங்கள் மறைச்சி வச்சிருக்கீங்க. அந்த ஒரு ஃபீலிங்ஸை நீங்கள் இப்போ வந்து உங்களோட லவ்டு ஒன்ஸாக இருக்கலாம், க்ளோஸ்டு ஒன்னாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட நீங்கள் அதை வந்து சொல்லணும். உங்களோட இன்ஸ்டிங் என்ன சொல்லுது அப்படின்றத கேளுங்க. அது உங்களுக்கு ஏதோ ஒரு பாதை காட்டலாம், ஏதோ ஒரு வழி காட்டலாம். நீங்கள் அதாவது நீங்கள் முன்னேறி போகணும் இப்போ அப்படின்றது உங்களோட மெசேஜஸாக இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் உங்கள் ஹார்ட்டில் அது வந்து உங்களை வந்து அடுத்த விஷயத்துக்கு முன்னேறி போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க இப்போ உங்க ஹார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். நீங்க அதாவது உங்க மனசை நீங்க வந்து திறந்து மனசார நீங்க உங்களோட க்ளோஸ்டு ஒன், உங்களோட லவ்டு ஒன்ஸ், அவங்களுக்கு நீங்க என்ன மனசுக்குள்ள உண்மையான உங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றத நீங்க அவங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்றது நைட் ஆஃப் கப்ஸோட மெசேஜஸா இருக்கு. மேபி அந்த விஷயம் நீங்க அவங்களுக்கு கன்வே பண்ணும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு அதாவது நீங்க ரொம்ப நாளா மறைச்சு வச்சு சொல்லாம இருக்கிற விஷயம் மற்றவங்களுக்கு தெரிய வரும்போது ஏதாவது அவங்க மனசுக்குள்ள சின்னதா ஒரு கஷ்டமோ ஏதோ ஒரு விஷயம் பாதிப்பு வருது அப்படின்னா அது வராத மாதிரி நீங்க அவங்களுக்கு கன்வே பண்ணணும்ன்றதும் இங்க மெசேஜஸா இருக்கு. ரொம்ப புத்திசாலித்தனமா ரொம்ப தைரியமா நீங்க அந்த மெசேஜஸ் அவங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்றதும் வந்து இங்க வந்து நைட் ஆஃப் கப்ஸோட மெசேஜஸா இருக்கு. ஸோ இதுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள், Seven of Pentacles, the Magician,
ஸோ இங்கே நான் மெஜிஷியன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் ஆகியிருக்கீங்க. ஆனால் டிவைன் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த விஷயம் ஆசைப்பட்ட அந்த மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயம் நீங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களோட லைஃப் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நீங்க கிரியேட் பண்ணி அதுக்காக நீங்க ஹார்ட் ஒர்க் கொடுத்துருப்பீங்க. அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுத்த ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களோட பொறுமைக்கு இப்போ வந்து பலன் கிடைக்க போகுது. ஸோ இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எதுக்காக இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயங்கள் இப்போ வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை அந்த விஷயம் இப்போ நடக்கல அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது மனசுக்குள்ள ஒரு பயமோ கவலையோ இருக்குது அப்படின்னா பயப்படாதீங்க. நீங்க முன்னேறி போய்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களை நோக்கி அந்த விஷயம் வருது அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க கேட்ட அந்த விஷயம் டிவைன் இப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த விஷயம் ஒரு அபரிமிதமான ஒரு புது வாய்ப்பு. அதாவது நீங்க கேட்ட விஷயம்தான். மேபி அது சம்திங் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல ஒரு கரியர்ல இப்படி ஏதாவது ஒரு புதிய வாய்ப்பு கூட உங்களை தேடி வரலாம். இல்ல நீங்க கேட்ட விஷயங்கள் டிவைன் உங்களுக்கு கொடுக்கலாம். அதை நீங்க ரொம்ப நாளா நீங்க அதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். அந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா அதிர்ஷ்டம் இப்போ உங்க பக்கம் திரும்புது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க எதிர்பார்க்காத பண வரவுகள் மேபி உங்களுக்கு வரலாம் இந்த சமயத்துல. ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான செக்யூரிட்டியான ஸ்டெபிலிட்டியான ஒரு லைஃப் ஒன்று உங்களுக்கு வருது. உங்களோட ட்ரீம்ஸ் இப்போ உங்களுக்கு ரியாலிட்டிக்கு டிவைன் கொண்டு வராங்க அப்படின்றது இங்க வந்து கைடன்ஸா இருக்கு. ஸோ ஆரக்கிள் மெசேஜஸ் அப்படி என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ட்ரூத் அண்ட் இன்ஸ்டிக்ட். ஸோ ட்ரூத் அப்படின்னு பார்க்கும்போது மேபி நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து உண்மையாக தான் அதாவது டிவைன் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கீங்களா? இல்லை மேபி நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உண்மையாக இருக்கிறத விட்டுடுங்க. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா அப்படின்றது தான் இங்கே டிவைன் கேட்கக்கூடிய மெசேஜஸ். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து மேபி உங்ககிட்ட யாராவது மறைச்சி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட உண்மையை மறைச்சி நீங்கள் வந்து பழகிட்டு இருக்கலாம். ஆனால் டிவைன் என்ன சொல்கிறாங்க, உண்மையை மறைக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது உங்களுக்கு ஒரு கடினமான சூழ்நிலையை தான் உருவாக்கும். நீங்க அவங்களுக்கு உண்மையை கன்வே பண்ணல அப்படின்னாக்கா அது வந்து உண்மையை அவங்களுக்கு நீங்க கன்வே பண்ணும்போது மேபி அவங்க வந்து உங்க மேல கோவப்பட்டு உங்களோட வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அவங்க கிரியேட், அதாவது உங்களை வந்து அவங்க நம்பாம இதுக்கப்புறம் என்னால ஒன்று நம்ப முடியாது இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு உங்களை விட்டு விலகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா டிவைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சொல்லாம உங்களோட மனசுக்குள்ள நீங்க அதை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு நீங்க சொல்லிட்டு உங்களை நீங்க ஃப்ரீ பண்ணுங்க அப்படின்றது அவங்க இங்க உங்களுக்கு வந்து மெசேஜஸா கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு வந்து அவங்க புரிஞ்சுக்கலன்றது இப்ப மெசேஜஸ் கிடையாது. ஆனா நீங்க உங்க மனசுல இருக்கிறது அவங்க கிட்ட சொல்லணும். ஆனா அதை பக்குவமா பார்த்து சொல்லணும்ன்றது இங்க மெசேஜஸா இருக்கு. அந்த விஷயம் நீங்க சொல்றது மூலமா நீங்க வந்து உங்களோட லைஃபுக்கு ஒரு ஒரு நல்ல growth கொடுக்கும். ஏன்னா உண்மையை பேசணும், உண்மையா வாழணும் அப்படின்றது இங்க மெசேஜஸா இருக்கு. இன்ஸ்டிங்க்ட்னு பார்க்கும்போது நீங்க உங்களோட உள்ளுணர்வை நம்புங்க. ஏன்னா மேபி இந்த சமயம் உங்களோட இன்னர் செல்ஃப் அவேக்கன் ஆகிருக்கலாம். மேபி உங்களோட இன்னர் செல்ஃப் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி உங்களோட ஸ்பிரிட் கைடும் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் நம்ப மாட்டீங்க அப்படின்றது தான் மெசேஜஸ். அதனால நீங்க உங்க லைஃபை தைரியமா உங்களோட லைஃபை முன்னோக்கி கொண்டு போங்க. உங்களோட எதிர்காலத்துக்காக டிவைன் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க தயாரா இருக்காங்க. உங்க இன்ஸ்டிங்க்ட் உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்க தயாரா இருக்கு. அதனால நீங்க எந்த விதமான சந்தேகமும் இல்லாம நீங்க உங்களை நம்பி உங்களோட ஸ்பிரிட் கைடை நம்பி நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறி போங்க அப்படின்றது இங்க ஆரக்கிளோட மெசேஜஸா இருக்கு. ஸோ இது யாருக்கு பொருந்துதோ அவங்க எடுத்துக்கோங்க. இது இன்னைக்கான மெசேஜஸ். தேங்க்யூ.